வெல்கம் டு அபிஸ் சமையல். இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பத்துக்கு தொட்டுக்க ரொம்ப சூப்பரான சிம்பிளான பூண்டு சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. 8 தோல் உரிச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 8 பல் பூண்டு, உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை மூடி அளவுக்கு துருவின தேங்காய், இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த சட்னியை நல்லா அரைச்சு எடுத்துருங்க. ரொம்ப நைஸா அரைக்காம இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சிருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு சூப்பரான பூண்டு சட்னி. இதை நீங்க இட்லி, தோசை, பூரி, ஆப்பம், சப்பாத்தி, சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷா செய்யலாங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.